ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எக்ஸ்க்ளூசிவா நம்ம கற்பது ஐஏஎஸ் குரூப் 2 டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகத்தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோல சில விஷயத்த நான் சொல்றேன், ஸோ அதை கேளுங்க. ஸோ நீங்க பேட்ச்ல இன்னும் சேரலைன்னா வாய்ப்புகள் உண்டு, இப்பயும் நீங்க ஜாயின் பண்ணலாம். ஏன்னா இது ஒரு பிடிஎஃப் தான் நம்ம கொடுக்குறோம், டெலிகிராம்ல பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுவோம். ஸோ நீங்க எப்ப வேணுமானாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா அதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்கு, படிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு டைமிங் ஸ்பேசஸ் வேணும். ஸோ அதனால அதை யோசிச்சுக்கிட்டு அஸ் சூன் அஸ் ஜாயின் பண்ணுங்க. ஸோ இந்த பேட்ச்ல பாத்தீங்கன்னா டெஸ்ட் 4 நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த டெஸ்ட் 4ல பாத்தீங்கன்னா சின்ன விஷயத்தினால இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுக்கறது கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. ஸோ டெஸ்ட் 4 தமிழ் கொஸ்டின் பேப்பர்ஸ் இலக்கணம். ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன எழுத்துக்கள் பிட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இது வச்சு ஒரு சிலது நம்ம கொடுத்துருக்கோம். திருக்குறள் பாத்தீங்கன்னா கண்ணோட்டத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே நம்ம ஆளுடைமை வரைக்கும் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்குன்னு தெரியும். நாங்க கொஸ்டின் எடுக்கும் போதே இப்ப ஜெனரல் இங்கிலீஷுக்காக நம்ம குரூப் 4 கொஸ்டின் பேப்பர், ஸோ இதையும் ஜெனரல் தமிழுக்கு பாத்தீங்கன்னா நம்ம குரூப் 4 கூடயே கொஸ்டின் பேப்பர், இதையும் ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் இந்த சிலபஸ்னு நம்ம கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். இங்க பாருங்க, இங்கிலீஷ்ல ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதுல இருந்து நாங்க கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். அஸ் வெல் அஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொருதும் என்ன சொல்ல போயிடாம அயர் சொல்லா இருக்கட்டும், எதிர்ச்சொல். அயற்சொல்ல பாத்தீங்கன்னா சில இடத்துல நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ மற்ற மோஸ்ட்லி இருக்கும். எதிர்ச்சொல், வினைச்சொல் இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிருக்கும். ஸோ அது மாதிரிதான் நம்ம இங்கிலீஷா இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும் நாங்க கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டுத்துக்குமே பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸும் கவர் பண்ணியிருக்கோம், அவுட் சோர்ஸ் ரெஃபரன்ஸ் புக்கையும் நாங்க போயிருக்கோம். இப்போ நீங்க இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் நாங்க கொடுத்துருக்கோம்ப்பா. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் ஒரு டிஎன்பிஎஸ்சி தரத்திலே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 200 கொஸ்டின்ஸ் நாங்க செஞ்சு கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 200 கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா இங்க இருக்கும். எங்களோட எல்லாமே 200 கொஸ்டின்ஸ் தான். எங்களுடைய ஆன்சர் கீ பாத்தீங்கன்னா கூட ஆன்சர் வித் எக்ஸ்பிளனேஷனோட தான் இருக்கும். எல்லாமே ஆன்சர் வித் எக்ஸ்பிளனேஷன் கம்பல்சரி இருக்கணும், எல்லா கொஸ்டின்ஸுக்குமே இருக்கணும். ஆன்சர் இருக்கும், எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். சில கொஸ்டின் ஃபேக்சுவல்ஸா இருக்கும் பட்சத்துல அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பாத்தீங்கன்னா பார்க்காதீங்க, எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, எதிர்பார்க்காதீங்க. அது ரொம்ப சைல்டிஷான கொஸ்டின்ஸா இருக்கும். ஏன்னா நம்ம கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சில ஒரு சில கேள்விகள் அந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா விச் ஆஃப் தீஸ் ஆர் அசர்டிவ் சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி இந்த நாலு ஏபிசிடிய இதை பார்த்து இங்க ஏபிசிடி வைக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படிதான் கொடுத்துருக்கோம். எல்லா அசர்டிவ் சென்டென்ஸுமே சிம்பிள் ஸ்டேட்மெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்போம். ஸோ அதனாலதான் ஏ அண்ட் டி மட்டும் தான் உள்ளுக்குள்ள வருது. ராணி இஸ் எ குட் சிங்கர். இட் வாஸ் ரெய்னிங் எஸ்டர்டே. ரெய்னிங்னு இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குட் சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த ரெண்டுமே பாருங்க, எஸ்டர்டே அப்படிங்கறதுனால வாஸ் வந்துருச்சு. ரெண்டுமே அசர்டிவ் சென்டென்ஸ்லயும் சிம்பிள் ஸ்டேட்மெண்டா பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ளீஸ் சிட் டவுன், ஹூ இஸ் அட் த டோர், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அசர்டிவ்ல இல்ல. என்ன கொஸ்டின் மார்க் வந்திருக்கு பாருங்க. அப்ப இந்த மாதிரி ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், இம்பரேட்டிவ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். சி இஸ் இன்டெலிஜென்ஸ் இதை எப்படி மாத்தலாம்? ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாத்தணும்னா சி இஸ் நாட் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நாட் போட்டாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம். இன்ட்ரோகிரேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி மாத்துறது, இந்த மாதிரி எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். எப்படி நம்ம இங்கிலீஷ்ல பண்ணோமோ அதே மாதிரிதான் தமிழ்லையும் பாத்தீங்கன்னா கூற்று காரணத்தோட நிறைய வச்சு நம்ம கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம்ப்பா. நிறைய கேள்வி பார்க்கலாம். இதுலயும் நீங்க திருக்குறள் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த தடவை ஒன் ஆஃப் த அடுத்த லெவலுக்கு நாம போயிருக்கோம் அப்படிதான் நான் சொல்லுவேன். டிஎன்பிஎஸ்சிக்கு ஒத்த சிந்தனையுடன் பாத்தீங்கன்னா நம்ம பண்ணியிருக்கிறோம். இதுக்கும் பாத்தீங்கன்னா விடை மற்றும் விளக்கம் சேர்ந்தே பாத்தீங்கன்னா இருக்கும். நீங்க பார்க்கும்போது விடை மற்றும் விளக்கம், சரியான சொல்லை கொண்டு நிரப்புக, மாடுகள் டேஸ் தலையை ஆட்டின, எப்படி வரும்? தனது வருமா, தமது வருமா, தான், தன்னால்,
சோ அப்ப மாடுகள் அப்படிங்கிறது பன்மை, எனவே பன்மைக்குரிய சொல்லான தமது என்பதே சரி. தனது என்பது ஒருமைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்க இந்த இடத்துல தமது தன் தலையை, மாடு தன் தலையைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா தனது அப்படின்னு ஒழுமைக்கு வரும். அப்ப தமதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி நாங்க வந்து எக்ஸ்பிளனேஷனோட கொடுத்துருக்கோம்ப்பா. ஸோ இப்ப எழுத்து பிழையற்ற சொல்லை கண்டடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பாருங்க, லகரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருப்போம். ஆக்சுவலா லகரம் இங்க நாங்க வந்து வைக்கல. பட் இருந்தாலும் இது எப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டா பிழை, எழுத்து பிழை அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இங்க வச்சிருக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து நாங்க லகரத்தை வைக்காம எங்களுக்கு வேற சில இதுவும் வந்து இருக்கு. பட் லகரத்தையும் ஒண்ணு வைக்கலாம், ஏன்னா ஏற்கனவே படிச்சிட்டீங்க, போன டெஸ்ட் 1ல தான் படிச்சிருப்பீங்க, அதனால வச்சிருக்கோம். இங்க பாருங்க, பின்வருவனற்றுள் ஒருமை பன்மை பிழையுள்ள தொடர் எது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இவைதான் எனக்கு பிடித்த நூல்கள் அப்படி இங்க தான் அப்படிங்கிறது வரும். அது வந்து அதை பத்தி இங்க நாங்க கொடுத்துருப்போம் பாருங்க. அதே மாதிரி உணர்ந்த இச்சொல்லின் வேர் சொல் என்ன? உணர் அப்படிங்கிறதுல வேர் சொல்லே வந்து நாங்க பழைய புக்ல இருக்கக்கூடியது நாங்க வந்து போகலாம்னு இருக்கோம். அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு ரிப்ளிக் ஆகும். சார் இப்ப சித்தர்கள் பத்தி ஒரு சில இது கொடுத்துருக்கோம் பாருங்க. சித்தர்கள் செயற்கையை விரும்பியவர்கள் அல்லோம். இந்த தொடர்ல சரியான வடிவம் என்ன? அல்லோம்னு இருக்குல்ல, அல்லர் அப்படிங்கிறது தான் வரும். சோ என்ன ரீசன்? இப்ப சித்தர்கள் அப்படிங்கிறது பலர்பா, இப்ப அல்லர் அப்படிங்கிறது தான் வந்து வரும். இது எதிர்மறை வினைமுற்றா வந்து பார்த்தோன்னா இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்து செதுக்கி பண்ண சில கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கோம். இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, நாங்க ஆல்ரெடி வாக்கு கொடுத்துருந்தோம் சார், ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் உங்களுக்கு வரும். ஸோ அதுவும் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனா என்ன அப்படின்னு கேட்டா, ஸ்கூல் புக் வைஸ் நம்ம போவோம். இது டாபிக் வைஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இப்போ ஜென்ரல் இங்கிலீஷா இருக்கட்டும், ஜென்ரல் தமிழா இருக்கட்டும், ஸோ இதுல வந்து நாங்க ஃப்ரீ ஸ்கெடியூல் வந்து பாத்தீங்கன்னா பொது தமிழ் 6, 7, 8, 9 இப்படின்னு 1 by 1 வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து இந்த கொஸ்டின்கான ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெக் டு ஹெக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்டிக்கா போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த அவுட் சோர்ஸ் இல்லை, இன்சோர்ஸே பண்றோம். ஸோ அப்போ அந்த டீம் வந்த உடனே டெஃபினட்டா பொது தமிழுக்கான ஃப்ரீ ஸ்கெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிக்கப்படும். இங்கிலீஷுக்கான ஃப்ரீ ஸ்கெடியூல்னு ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க. ஸோ அது சாத்தியம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ தமிழ் 200 கேள்விகள் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபீட்பேக் விட்டுறாதீங்க. எப்பயுமே உங்களுடைய ஃபீட்பேக் இருக்கத்தான் எங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு உத்வேகம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சரி சார், சூப்பரா இருக்கு சார், இல்ல சார் இந்த சேஞ்சஸ் பண்ணுங்களேன். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சார் திருக்குறள்ல நம்பர்ஸ் கொடுக்காம கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப அதை நாங்க என்ன பண்ணிட்டோம், விளக்கத்துக்கு மாத்திட்டோம். இந்த தடவை என்ன பண்ணிட்டோம்னா, இப்ப திருக்குறளே இருக்குன்னா, இப்ப இங்க பாருங்க ஒரு குறள் கொடுத்துருக்கோம். கேடும் பெருக்கமும் இல்லல்ல, இப்படி ஒரு திருக்குறள் ஆரம்பிக்குது. ஓகேங்களா? இல்லல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு கனி, இதுதான் குறள். இது வந்து நடுவு நிலைமை அதிகாரத்துல 115வது குறள்ல இருக்கு. அப்ப என்ன அதிகாரம் அப்படி சொல்லிட்டு கேட்டோம். இதுக்கு முன்னாடி நாங்க வந்து குறள் எண் கொடுத்துருந்தோம். ஸோ இப்ப அதை வந்து இங்கிட்டு மாத்திட்டோம். ஸோ இப்ப அடுத்தது பாருங்க, டேஷ் கொடுத்து கொள்ளல் என வள்ளுவர் செயல் வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும் என எதை கூறுகிறார்? மக்களின் பண்புகளை. அப்ப குறள் கொடுத்து அது எப்படி அப்படி சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியே போய் நம்ம திருக்குறள் எடுத்தது. ஸ்கூல் புக்குள்ள இருக்கு இல்ல, ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியே இருக்கு. இந்த 797வது குறளா இருக்கட்டும், இது பாருங்க, நட்பில் இருந்து நீக்கப்பட வேண்டியவர் யார்? இந்த கொஸ்டின், அறிவில்லாதவருடன் செய்து கொண்ட நட்பில் இருந்து நீக்குபவர். அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸையும் நீங்க பாருங்க. கொஸ்டின்ஸோடைய தரத்தை ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லுங்க, சப்ஸ்கிரைபர்ஸும் சொல்லுங்க, அஸ் வெல் அஸ் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய மாணவர்களும் சொல்லுங்க. வேற ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அஸ் வெல் அஸ் எங்களுடைய டெலிகிராம்லயும் நீங்க வந்து கேட்கலாம். அண்ட் எங்களுடைய டெஸ்ட் பேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே நீங்க கேளுங்க. ஸோ எந்த வித வாட்ஸ்அப்போடைய நம்பர் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், இங்கேயும் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமுடைய லிங்க்கும் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன், இங்க நீங்க கீழே ஸ்க்ரோல்லையும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.